எல்லா மாதமும் போலவே ஜூலை மாதமும் இந்தியன் மார்க்கெட்ல பல எக்ஸைட்டிங்கான புதிய கார்கள் லான்ச் ஆக காத்துட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல நாம பார்க்க போறது நிசான் நிறுவனத்தோட டெக்டான். சமீபத்தில் லான்ச் பண்ணப்பட்ட ரெனோ டஸ்டரோட ரீபேட்ச் வெர்ஷனான இந்த டெக்டான் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் லுக்கிங்கா நிசானோட டிஎன்ஏவோட வடிவமைச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த காருடைய ஃப்ரண்ட் ஃபேசியா மற்றும் ரியர் லுக் லீக் ஆயிருக்கு. இந்த ஜூலைல அபிஷியலா இந்த காரை ரிவீல் பண்றாங்க. 10.5 lakhsல இருந்து 18.69 lakhs வரைக்கும் இந்த புதிய டெக்டானோட ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது மாருதி சுசுகி பிரெஸாவோட ஃபேஸ் லிஃப்ட். சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல 1.5 லிட்டர் என்ஜினோட தனக்கான ஸ்பேஸை தக்க வச்சிட்டு இருக்கிற பிரெஸா ஜூலை 23ஆம் தேதி புதிய ஃபேஸ் லிஃப்ட்டை அறிமுகப்படுத்துறாங்க. ஏற்கனவே இந்த ஃபேஸ் லிஃப்ட் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிற பல தகவல்கள் டெஸ்டிங் இமேஜஸை வச்சு லீக் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு இந்த பிரெஸா ஃபேஸ் லிஃப்ட்டையும் நாம அடாஸ் போன்ற பிரீமியம் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. விஷுவல் அப்கிரேட்ஸ் மற்றும் சின்ன ட்வீக்ஸ் மட்டுமே பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு 10.1 inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் 9 inch யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணுது. என்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதே 103 HP ப்ரொடியூஸ் பண்ற 1.5 லிட்டர் என்ஜின் தான் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் 3 சிலிண்டர் பூஸ்டர் ஜெட் இன்ஜினை இந்த பிரெஸாவோட பேஸ் வேரியன்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது JSW MGயோட SUV. குளோபல் லெவல்ல பாப்புலரா இருக்கிற ஸ்டார்லைட் 560 SUV இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 4.8 மீட்டர்ஸ் லென்த்ல மேசிவான ரோட் பிரசன்ஸ்ல பிளக்-இன் ஹைபிரிட் ஈவியா இந்த கார் லான்ச் ஆகவிருக்கு. 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட 20.5 kWh பேட்டரி பேக்கோட இந்த கார் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளக்-இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கம்பைன்ட் ரேஞ்சா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கார்ல டிராவல் பண்ண முடியும். XUV700, டாடா ஹேரியர் போன்ற பிரீமியம் செக்மெண்ட்ல இந்த கார் டார்கெட் பண்றாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ரெனோ குவிட். ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல பிரீமியம்னஸ் கொண்டு வந்த ரெனோ குவிட் இப்போ மறுபடியும் ஃபேஸ் லிஃப்ட் கொடுக்க ஜூலை 3ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. 2015ஆம் ஆண்டு இந்தியா லான்ச் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் பெரிய அப்கிரேட் எதுவும் இல்லாம இந்த கார் விற்பனையில இருக்கு. இப்போ ரெனோ நிறுவனத்தோட புதிய டிசைன் லாங்குவேஜோட அப்கிரேட் பண்ணப்பட்ட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படின்னு எல்லா மாறுதல்களோட இந்த காரை லான்ச் பண்றாங்க. என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல ஆல்டோ, எஸ்பிரஸோ, செலிரியோ போன்ற கார்களோட டைரக்டா இந்த கார் காம்பீட் பண்ணுது. இந்த காரை பவர் பண்றது அதே 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மட்டுமே. என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல புதிய ரெஃப்ரெஷ்மெண்டா இந்த கார் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஸ்கோடா கோடியாக்கோட RS வெர்ஷன். ஏற்கனவே இந்த காருடைய புக்கிங்ஸ் ஓபன் பண்ண உடனேயே கிட்டத்தட்ட சோல்ட் அவுட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட 265 HP பவர் மற்றும் 400 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் SUV இந்த காரை லான்ச் பண்றாங்க. 0 to 100 km/h வெறும் 6.3 செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணும். லிமிடெட் யூனிட்ஸ் மட்டுமே சேல்ஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதுனால புக்கிங்ஸ் தொடங்கிய உடனே இந்த காரோட அனைத்து புக்கிங்ஸும் இமிடியேட்டா சோல்ட் அவுட் ஆயிருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஹோண்டாவோட ZR-V. நாம ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருந்த மாதிரி ஹோண்டா அவங்களுடைய பிரீமியம் பொசிஷனிங்கை தக்க வைக்கிறதுக்காக பிளாக்ஷிப் ப்ராடக்ட் இந்த ZR-V இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஹோண்டா எலிவேட்டுக்கு ஒருபடி மேல இந்த காரை பிளேஸ் பண்றாங்க. 2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினோட ஹைபிரிட் ஆப்ஷனோட இந்த காரை லான்ச் பண்றாங்க. லான்ச் டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கன்ஃபார்மா தெரியல அப்படின்னாலும் ஜூலையோட இறுதியில இந்த காரை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வரைக்கும் ஜூலை மாதம் இந்தியாவில் எந்தெந்த கார்கள் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதுல எந்த காருக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.